தெல்லகுதாய் தெல்லகுதின் மேலான முந்து கனியேலே நித்தமிலே உனக்கு என்னும் தாரகுதல் கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம். நான் பேச எடுத்துக் கொண்ட தலைப்போ கம்பன் வழி அறம் தலை நிறுத்த. கம்பன் வழி அறம் தலை நிறுத்த. கம்பன் சொல்லின் வித்தகன். கம்பனுடைய கவித்திரத்தால் ராமாயணம் கம்பராமாயணம் என போற்றப்படுகிறது. கம்பன் வாழ்பீனி ராமாயணத்தை தழுவி ராமாவதாரம் என்னும் நூலை இயற்றினார். கம்பனுடைய கவின் திறத்தால் இன்று ராமாவதாரம் கம்ப ராமாயணம் என போற்றப்படுகிறது. ராமனுடைய அவதாரம் அறத்தின் வழியாகவே வருகிறது. அறத்தோடு அரசியல் சேர்வதே கம்பனுடைய ஆசை. அறமும் அரசியலும் சேர்ந்து இருப்பதுதான் ஒரு நாட்டின் அரசாட்சி என்று கம்பன் கூறுகிறான். மிதிலை நகருக்கு ராமன் செல்கிறான். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் காணும் நிகழ்ச்சி கம்பன் அழகாக எடுத்துரைக்கிறார். கண்ணோடு கண்ணிமை கண்கவர். கண்ணோடு கண்ணிமை கண்கவர் ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்கிடை போலிருக்கிட. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். குரு விஸ்வாமித்திரர் முன்னே செல்ல தன் தமையன் லக்குவன் பின்னே ராமன் தன் தோளிலே வில்லை மாட்டி கோடு நடந்து வருகிறான். நான் அழகை காணாய் ஒரு கண்கள் 10,000 பெண்கள் வேணும். ஆனால் சீதையோ பள்ளி மாடத்தில் இருந்து ராமனை பார்க்கிறாள். அதே நேரத்தில் சற்றும் விரலாமல் குருவுக்கு சீடனாகவும் தமையனுக்கு தமையனாகவும் இருந்து கொண்டு சீதையை ராமன் நேரோடு நேர் பார்க்கிறான். குருவுக்கு சீடனாகவும் இருக்கிறான். தன் பாதையை கண் கவர்ந்து நேருக்கு நேராக பார்க்கிறான். என்ன ஒரு அழகு! கம்பனுடைய கவியை போல இதுவல்லவா வேண்டும்? குருவுக்கு சீடனாகவும் இருந்து தனது அறத்தை நிலைநிறுத்துகிறான் அல்லவா அவ்விடத்தில் ராமன். இது மட்டுமா? ராமன் வனவாசம் செல்கிறான். முதலில் தன் தாயான கோசலையிடம் சொல்கிறான். அதன் பிறகு சுமித்திரையிடம் கூறுகிறான். அதன் பிறகு தன் மனைவியான சீதையிடம் தனது செய்தியை கூறுகிறான். சீதையிடம் சொல்லிய பிறகு அட்டவா சுமித்திரையிடம் சொல்ல வேண்டும்? இல்லையே, ராமன் அனைவரும் எனது தாய் என்று எண்ணியே தாய்க்கு பிறகே சீதையை வைத்து கோசலையிடம் கூறுகிறான். அதன் பிறகு சுமித்திரையிடம் கூறுகிறான். அதன் பிறகே சீதையிடம் கூறுகிறான். சுமித்திரை தனது மகனான லக்குவனிடம் அறிவுரை கூறுகிறார். எவ்வாறு அரவா கூறுகிறான்? ராமன் காடு செல்கிறான், நீயும் ராமனுக்கு உடன் செல் என்கிறார். இதை நீ ஏற்கவில்லை என்றால் கம்பன் கூறுகிறார், ஆகாது அன்றால் உனக்கு ஆகாது அன்றால் இவ்வன உனக்கு அயோத்தி, அவ்வன உனக்கு அயோத்தி. அதாவது நீ ராமன் காடு செல்கிறான், நீயும் செல்லவில்லை என்றால் இந்த அயோத்தியே உனக்கு வனமாக காணப்படும் என்று கூறுகிறார். ராமன் நம்முடைய கண்ணன். அவன் உடன் செல்வது முன் தாயாரான சீதை. நீயும் உடன் செல்ல வேண்டும். ராமனுக்கு ஏற்படும் ஒரு எந்த அசம்பாவிதமாக இருந்தாலும் முதலில் உன்னை தாக்கிய பிறகே ராமனை தாக்க வேண்டும் என்று லக்குவனிடம் சுமித்திரை அறிவுரை கூறி அனுப்புகிறான். இவ்விடத்தில் ஊர்மிளை தானம் பணம் கொள்வதாக கூறுகிறாள். லக்குவனின் கூறுகிறான், இல்லை, நீ யூனியே அரண்மனையில் இரு என்று கூறுகிறான். ஊர்மிளா மித்ரா தேவியிடம் ஊர்மிளாவும் லக்குவனும் வேண்டி கேட்கிறார்கள். 14 வருடம் நான் உறங்க வேண்டிய உறக்கத்தையும் சேர்த்து என் மனைவியான ஊர்மிளைக்கு தாருங்கள் என்று கூறுகிறார். 14 வருடம் உணவு சுக போகம் என எதுவும் இல்லாமல் தன்னுடைய கணவனை விட்டு விரிந்து ஊர்மிளை அயோத்தியில் இருக்கிறார். இதுவே அவளுக்குரிய அறம். தன் கணவன் வனவாசம் செல்கிறான், சீதையுடன் செல்கிறார். அப்பொழுது லக்குவன் செல்லும் பொழுது ஊர்மிளையும் செல்வதல்லவா அறம். ஆனால் இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்ற அறத்தோடு நின்றவள் அல்லவா ஊர்மிளை. ஏனென்றால் 14 வருடம் யாகன் ஒரு கண் உறங்காமல் இருக்கிறானோ அவனே ராவனுடைய மகனான மேகநாதன் என்று அழைக்கப்படும் முந்திர திசை அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஆவையால் ஊர்மிளை 14 வருடம் நான் உங்களுடைய நித்திரையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் சென்று ராமனையும் சீதையும் பார்த்து வாருங்கள் என்று தனது கணவனை முழு பணத்தோடு அனுப்பி வைத்தார். இது அல்லவா அறம். அதன் பிறகு
போர்க்களத்தில் ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான். வீரகன் சென்று தன் அண்ணனான ராவணனை கட்டி அணைத்து சொல்கிறான், எப்பேற்பட்ட கைகள் தழுவிய கைகள் இது! போர் மகளை, புகழ் மகளை, கலைமகளை எல்லாம் தழுவிய கைகள் அல்லவா உன் கைகள் என்று ராவணனை பார்த்து கூறுகிறான். ஏனென்றால் இப்படியெல்லாம் தழுவிய உன் கைகள் நீ தேவர்களே போற்றக்கூடிய கற்பு நிறையிற்குள்ள சீதையை நீ தழுவ நினைத்ததால் இன்று நீ மண் என்னும் நிலதீவிலே நீ கை தழுவி வீழ்ந்து கிடக்கிறாய் என்று வீடனன் தன் அண்ணனை பார்த்து கதறி அழுகிறான். இக்குடத்தில் தங்களுடைய கவி எவ்வளவு திறமை வாய்ந்ததாக இருக்கின்றது. அதன் பிறகு ராவணன் வீழ்ந்து பட்ட பிறகும் அவன் தீங்கினை பிரியவில்லை. ராமன் லட்சுமணனிடம் சொல்கிறான், என்னதான் அவன் அரக்கனாக இருந்தாலும் கெடுவனாக இருந்தாலும் அவன் ஒரு நாட்டின் அரசன். அவனிடமும் சில நல்ல குணங்கள் உள்ளது. அவனிடம் உள்ள நல்ல குணத்தை நீ சென்று கற்றுவா என்ற அறத்தோடு நின்று ஒரு அரசனை மதிக்கும் என்ற அறத்தை நின்று ராமன் தன்னுடைய தமையனான லக்குவனை அனுப்பி வைக்கிறான் அல்லவா? அங்கு சென்று லக்குவனன் தன்னுடைய அண்ணனுடைய பேச்சை கேட்டு ராவணனிடம் தாழ்பணிந்து தன்னுடைய அறிவுரைகளை கேட்கிறான். ராவணன் சிரித்து கொண்டே சொல்கிறான், ராமனுடைய தமையன் அல்லவா நீ? இருப்பினும் என்னிடம் வந்து அறிவுரை கேட்கிறாயே, ஆகையால் நான் எவ்வளவு பெரும் பாக்கியம் பெற்றவன். தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து தான் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற செய்திகளை எல்லாம் லக்குவனிடம் ராவணன் போதிக்கிறான். இக்குடத்திலே அறம் வைப்பது ராமாவதாரம் என்பது அறத்தின் அவதாரம். தன்னிலை மாறாமல் இருந்தால் இந்நிலை தானே காரம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.